சிஎஸ்கேவில் புதிய வீரரை களமிறக்க தோனி போட்ட பிளான். ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலம் வரும் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. அடுத்த ஐபிஎல் 18வது சீசனுக்கு முன் மெகா ஏலம் நடைபெற உள்ளது. கடைசியாக 2021ஆம் ஆண்டில் மெகா ஏலம் நடைபெற்ற போது ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான், டேவிட் வார்னர் போன்ற முக்கிய வீரர்கள் அணிமாறினார்கள். இதனால் ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தின் போது முக்கிய வீரர்கள் அணிமாற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் ஷிகர் தவான் போன்ற சீனியர்களை யாரும் வாங்காமல் கூட போகலாம் என கருதப்படுகிறது. இந்நிலையில் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்க இன்று ஐபிஎல் உரிமையாளர்களுடன் பிசிசிஐ நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினர். ஒரு அணி எத்தனை வீரர்களை விடுக்க வேண்டும், மெகா ஏலத்திற்கு முன் ட்ரேடிங் எப்பொழுது, ஏலத்திற்கான தேதி என்ன என்பது குறித்து ஆகஸ்ட் மாதத்தில் பிசிசிஐ அறிவிக்க உள்ளது. இந்நிலையில் யார் யாரை விடுவிப்பது, யார் யாரை தக்க வைப்பது, ஏலத்தில் யாரை வாங்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து அணிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. சிஎஸ்கேவும் யாரை வாங்குவது என்பது குறித்து ஆலோசித்து வருகிறது. சிஎஸ்கேவில் இருந்து பென் ஸ்டோக்ஸ் வெளியேறிய பிறகு அந்த இடத்திற்கு டேரில் மிச்சலை வாங்கினர். ஆனால் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் மெகா ஏலத்தில் தரமான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்கிறது. சமீபத்தில் ஆந்திரா பிரீமியர் லீக் தொடரில் அதிரடி காட்டி அதிக ரன்கள் அடித்தோர் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து அசத்திய வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அஸ்வின் ஹெப்பரை அடிப்படை தொகை 20 லட்சத்தில் வாங்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளதாம். இவர் ஆந்திரா மாநிலம் நெல்லூரை சேர்ந்தவர். சமீபத்தில் ஆந்திரா பிரீமியர் லீக் தொடரில் 8 போட்டிகளில் 456 ரன்களை குவித்து அசத்தினார். குறிப்பாக கடைசி 6 போட்டிகளில் 5 அரை சதங்களை குவித்து அசத்தியுள்ளார். இவரை வாங்கி வளர்த்துவிட தோனி விரும்புவதாக கருதப்படுகிறது.